ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாரு நம்ம நிவின்க. எப்படியாவது விஜய்கிட்ட சொல்லு, இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப தப்பாயிடும், நீ சொல்லிடுமான்னு சொல்ல கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஆனால் புரியவே இல்லை. விஜய் முடிவு பண்ணிவிட்டான், அதாவது குழந்தை விஷயத்த சொல்லிட்டா குழந்தை முக்கியம்னு நினச்சிட போகிறாரு. குழந்தை வந்து தடையாகவே இருக்கக்கூடாது. நான் வேணுமா காவேரியா வெண்ணிலாவான்னு முடிவு பண்ணுமா? டே அரலூசாடா நீ, அறவே காடு கிடையா, இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவரோட ரியாக்ஷன். திரும்ப திரும்ப பேசுகிற நீ, திரும்ப பேசுகிற நீன்னு டென்ஷன் ஆகிட்டாருங்க இவரே. என்னடா அது இவ்வளோ தூரம் சொல்கிறோம், அந்த பொண்ணு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு நம்ம நிவினே எடுத்து சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. எடுத்து சொன்னதுக்கப்புறமா ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டாருங்க. வீட்டுக்கு வெளியில் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே போனால் நம்ம யமுனா ஒரு பக்கம் கிளாஸில் தண்ணியை கொடுத்துட்டு ஊருப்பட்ட கேள்வி கேட்குது. எங்கே போனேன், எதுக்கு போனேன், ஏன் போனேன், எப்படி போனேன், எதுக்கு போனேன், என்னம்மா இவ்வளோ கேள்வி கேட்குற நீ அப்படிங்கிறாரு. கடைசியில் பார்த்தா ஏன் எங்கள் வீட்டுக்கு போனீங்களான்னு சொல்லி கேட்க இல்லை அப்படின்ட்டாங்க. இப்பயாவது உண்மையை சொல்லுவானான்னு பார்க்குறாங்க. கடைசியில் சொல்லவே இல்லைங்க. ஏன்னா வரும்போதே நம்ம காவேரி சொல்லிட்டாங்க, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த விஷயம் தெரிஞ்சால் ஹாப்பியாக தானே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பொண்ணுக்கு சந்தேகம் தாங்க வருது. அதாவது சொந்த அக்கா கூட போகிறதுக்கு இவ்வளோ சந்தேகப்படுறாங்க. அங்கே நிவின் ஒரு பக்கம் காவேரி கிட்ட, நீ உன் தங்கச்சி வீட்டுக்காரவும் நினைக்க வேணாம், முன்னாடி பாஸ்ட்டில் உள்ளவரும் நினைக்க வேணாம், உன்னோட ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு மாமனிதனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜய் அரும்பாடு பட்டு கூட்டு போய் வெண்ணிலாவை வீட்டில் நிற்க வைக்க, நீ இந்த வெண்ணிலாங்கிற ஒரு ரெக்கையை பிடிச்சி ஆடுற வரையும் ரொம்ப கஷ்டம்ப்பா, கொண்டு போய் இந்த கூண்டு கிளியை கொண்டு போய் கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சிருப்பா, எங்கேயாவது விட்டுருப்பா, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணை இங்கே வச்சுட்டு இருக்க வரையும் காவேரி உன் லைஃப்பில் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவோ அட்வைஸ் கொடுக்குறாங்க. நம்ம ராகினி ஒரு பக்கம் கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு காமிக்க பிளான் பண்ணுறாங்க. தலையை தட்டி போய் உட்கார வச்சிட்டாரு. கடைசியில் நம்ம விஜய் போனதுக்கப்புறம் போட்டு கொடுக்க பிளான் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.